அல்லல்பூவும் மண்வெளிப்பூவும் மண்ணை வீட்டில் பிறந்த தொல்லைப்பூவும் போகா தேரும்பூவும் நல்ல குணமிதம் அருணை கோபுரத்தில் மிகவும் கனவதி கைத்தொழில் கால் வேபுர் தோழிப்பகன் விட முண்டகனின் மிக நல்ல வினதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை பூந்துதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசிர் அவன் நல்ல நல்ல அடிவருக்கு மிகவே கமதேனு ஜோதிடத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் விவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பதிவில் துலாம் கும்பம் மிதுனம் இந்த 3 ராசிக்கும் ராசி பலன் சொல்கிறேன். மார்ச் 2ஆம் தேதி மார்ச் 2, 2026 மாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசி பலன்கள், லக்கி நம்பர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை இந்த 4ஐயும் சொல்கிறேன். அதுபோக அதிர்ஷ்ட தேவதை எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டு போனீங்கன்னா காரிய அனுகூலமாகும். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, ஒரு மனிதனுக்கு 4 நடக்கணும்னா 4 விதமான விஷயங்கள் உடன்படணும். அதாவது காலையில் நம்ம அன்றைக்கி நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதையை வழிபாடு பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு சாமியை கும்பிடணும். அது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ துலாம், கும்பம், மிதுனம் இதில் உள்ள நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்துக்கும் உண்டான தெய்வத்தை சொல்கிறேன். அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அதை நமஸ்காரம் பண்ணுறது தான் அனைத்துக்கும் முக்கியம். அதுக்கடுத்து பலன்கள், அடுத்து லக்கி நம்பர், அடுத்து லக்கி கலர், அடுத்து திசை, அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மனிதருக்கு 100% வெற்றியை தரும். அன்றாடம் நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. அன்றாடம் இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லபடியாக நம்ம போகலாம். சரியா நேயர்களே? ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக இறை வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். இறைவன் அவனின்றி அணுகவும் அசையாது. ரைட் நேயர்களே? இப்போ துலாம் ராசிக்கு மார்ச் 2ஆம் தேதி எப்படி இருக்குது? சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 10 கூடன் 14ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் நல்லா இருக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். சுப தொடர்பில் தான் இருக்கிறாரு. சரியா? ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், செவ்வாய், புதன் எல்லாருமே தொடர்பு கொள்கிறதுனால ஓரளவு நல்லா இருக்கும். சந்திரன் ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறாரு. ஒளிச்சந்திரனாக பௌர்ணமியை ஒட்டி போகிற சந்திரனாக தான் இருக்கிறாரு. அதனால் 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் லாபத்தை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மனமும் செயலும் சிந்தனையும் நல்லா இருக்கும். ஸோ மார்ச் 2ஆம் தேதி மிகச்சிறப்பாக இருக்கிறது. நட்சத்திரம் நான் குரூப்பாக தான் சொல்கிறேன். நான் சரியா நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக தான் சொல்கிறேன். நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நட்சத்திரம் துலாம் ராசிக்கு செவ்வாயோட நட்சத்திரம் வரும், கும்பராசிக்கு செவ்வாயோட நட்சத்திரம் வரும், மிதுன ராசிக்கு செவ்வாயோட நட்சத்திரம் வரும். ஸோ நான் நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்லிடுறேன். 3 நட்சத்திரமாக சேர்த்து சொல்லிடுறேன். பலன்கள் ராசிக்கு தனியாக சொல்லுவேன். இப்போ நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டோம்னா சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் இது 3மே செவ்வாய் நட்சத்திரம். இதில் சித்திரை துலாம் ராசியில் வரும், அவிட்டம் கும்பராசியில் வரும், மிருகசீரிஷம் மிதுன ராசியில் வரும். அதனால் 3 ராசி நேயர்களும் மொத்தமாக கேளுங்க. ஏன் இதுன்னு போயிடாதீங்க. ஏன்னா எல்லாம் கலந்து தான் சொல்கிறேன் நான். ஏன்னா நட்சத்திரத்துக்கு அந்த குரூப்பாக தான் சொல்ல முடியும், பிரித்து சொல்ல முடியாது. அதனால் இப்போ இந்த 3 நட்சத்திரமே 3 ராசியில் இருக்கும். சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் 3மே 3 ராசியில் இருக்கும். இந்த 3 நட்சத்திரமே செவ்வாயோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை மார்ச் 2ஆம் தேதி எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சரியா? மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமியை கும்பிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் அப்படி பார்த்தோம்னா அதிர்ஷ்ட கலர் நீலம், பச்சை. சரியா நேரில்? இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு பக்கம் போனீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட நம்பர் 6ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் 2 நம்பர் சாய்ஸில் இருக்குது. ரெக்கமெண்டட் நம்பர். இது வேத ஜோதிடத்தின்படி ரெக்கமெண்டட் பண்ணுறோம். அவ்வளோதான். நட்சத்திரத்தின்படி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 6ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் உங்களுக்கு ரிலேட்டடாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா கும்பராசிக்கு பொதுவாக ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. 6 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. உத்தியோகத்தில் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும், கோஆப்ரேஷன் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும். சந்திரமங்கல யோகம், பௌர்ணமி யோகம் இது மாதிரி யோகம் இருக்குது. ஆள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க. சாஸ்திரம், விஞ்ஞானம், அறிவு இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லாயிருக்கும். கணக்கு வழக்கு நல்லாயிருக்கும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்னது மற்ற நிறையா சொல்கிறாங்கள ஐடி ஃபீல்டு இதிலெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சந்திரன் 6 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்குது. நல்ல அமைப்பு தான். இருப்பினும் கணவன் மணி உறவுகளை விட்டு கொடுத்து போங்க. எதுவும் பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கோங்க. கொஞ்சம் கான்ட்ரவர்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? அதுபோல் நண்பர்களுக்கு கடன் எதுவும் கொடுக்காதீங்க. நண்பர்கள் யாரும் கடன் கட்டாலும் தவிர்த்துருங்க. யாருக்கிட்ட கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். ரைட்டு. இப்போ கும்பராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். நான் இப்போ சதயம், சுவாதி, திருவாதிரை இது கும்பத்தில் சதயம் வரும்,
திருவாதிரை மிதுனத்தில் வரும், சுவாதி வந்து துலாமில் வரும். ஸோ இந்த 3 நட்சத்திரமும் ராகுவின் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை யார் சார் அப்படி பார்த்தோம்னா தேவி ஸ்ரீ கருமாரியம்மன். சதயம், சுவாதி, திருவாதிரை இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிர்ஷ்ட தேவதை வந்து தேவி ஸ்ரீ கருமாரியம்மன். இந்த அம்மனை நீங்கள் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து அதிர்ஷ்ட நம்பர், உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நம்பர் வந்து 4ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 1ஆம் நம்பர் 3 நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. சுவாதி, சதயம், திருவாதிரை 3 நட்சத்திரத்துக்குமே வந்து அதிர்ஷ்ட நம்பர் வந்து 4ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 1ஆம் நம்பர். அதிர்ஷ்ட கலர் வெளிர் நீலம், மஞ்சள், வெளிர் நீலம், லைட் ப்ளூ, மஞ்சள். இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட கலராக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. சரியா, தென்மேற்கு திசை வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்து வந்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பொது பலனை சொல்லிட்டு நான் நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். மீதமுள்ள நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதுக்கு வந்து மற்ற தகவலை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஏன்னா ராசிக்கு பலன் சொல்கிறது வேறு, நட்சத்திரத்துக்கு வந்து மற்ற தகவல் சொல்கிறது வேறு. வீடியோ முழுக்க கேட்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் என் இதை மட்டும் தான் கேட்பேன், என் நட்சத்திரத்தை மட்டும் கேட்பேனிங்கன்னா பாதி இது போயிடும். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். ஷார்ட் வீடியோவாக தான் போடுறேன், 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்குள்ளே தான் போடுறேன். வீடியோ முழு நிறுத்தி கேளுங்க. 3 ராசி நேயர்களும் முழுசாக கேட்கணும். இந்த வீடியோவும் இல்லை, எந்த வீடியோவும் சரி, யார் போட்டாலும் சரி முழுமையாக கேட்கணும். முழுமையாக கேட்டோம்னா பலன்கள் முழுமையாக இருக்கும். கேட்குறத முழுமையாக கேட்டால் தான் நம்ம எக்ஸிக்யூட் கரெக்டாக பண்ண முடியும். எதையும் அரைகுறையாக கேட்டோம்னா அதில் வந்து அந்த வேலை கம்ப்ளீட் ஆகாது. அதை என்ன சொல்லுவாங்க, ஆழம் நுனிப்புள்ள மேயக்கூடாது, ஆழமாக மேயணும். எதுவுமே கற்றறியும் போது ஆழமாக கற்றறியணும். கேட்கும்போது பரிபூர்ணமாக கேட்கணும். அரைகுறையாக கேட்டுக்கிட்டு சந்தேகம் கேட்கக்கூடாது. கமெண்ட் பாக்ஸில் சில பேர் வீடியோ முழுசாகவே கேட்குறது கிடையாது, சும்மா அப்படியே கேட்டுகிட்டே கமெண்ட் பாக்ஸில் கேட்டுறது, இல்லைன்னா ஃபோன் அடிக்கிறது, அதெல்லாம் வச்சக்கூடாது. ஒருத்தங்க வீடியோ போடுறாங்கன்னா முழுமையாக கேட்கணும். அவங்க எந்த நோக்கத்தில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் நம்ம அடுத்த இதுக்கு வரணும். ரைட்டு. இப்போ வந்து மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு, ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. 2 கூட 3ஆம் இடத்துல இருக்கிறனால காரிய அனுகூலம் இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் கிடைக்கும். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரோட அனுசரணை இருக்கும். நல்லா இருப்பீங்க. இளைய சகோதர விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்க விஷயங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக இருக்கும். மிதுன ராசிக்கு 3ல் சந்திரன் இருக்குது. ஒரு உத்வேகத்தை கொடுப்பார், காரிய வெற்றியை கொடுப்பார், காரிய அனுகூலத்தை கொடுப்பார், தொட்ட காரியமெல்லாம் தொடங்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு சொல்லுவோம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. சரியா, விசாகம் துலாமில் வரும், புரட்டாதி வந்து கும்பத்தில் வரும், புனர்பூசம் வந்து மிதுனத்தில் வரும். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட கடவுள் யார் சார்? சிவபெருமான். சிவனை கும்பிட்டிங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு பக்கம். அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட எண்ணுங்கிறது வந்து ஒரு 4 நம்பர் இருக்குது. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர். இந்த 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 1, 2, 9, 3, 5 இந்த 4 நம்பருமே இந்த பூரட்டாதி, விசாகம், புனர்பூச நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பராக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட கலர் மஞ்சள், பொன்னிறம். அது மஞ்சள், எல்லோ அல்லது கோல்டன் கலர், பொன்னிறம். இதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணமாக வெற்றி வரணும்னா அன்றைக்கி தேதிக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். தெய்வ வழிபாடு தான் சிறப்பு. மற்றது லக்கி நம்பரு, லக்கி கலர் எல்லாமே அதுக்கு அடுத்து உள்ளது தான். இறைவன் மனசு வச்சா தான் அனைத்தும் கிடைக்கும். தெய்வம் மனசு வைக்கலன்னா எதுவுமே கிடைக்காது. அன்னைக்கு கடவுள் தான் அளக்குறாரு, யாருக்கு என்ன கிடைக்கணும், எவ்வளோ வருமானம் கிடைக்கணும், இவரோட போக்கு எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு தெய்வம் தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே கொடுக்குது. சரியாக கட்டளை இடுது. லாப நஷ்டங்கள் எல்லாமே தெய்வத்தினுடைய கட்டளையின்படி தான் நடக்குது. தெய்வம் தான் ரொம்ப முக்கியம். தெய்வத்தினுடைய வேலைகளை கிரகங்கள் எடுத்து செய்கின்றன. கிரகங்கள், அஷ்டதிக்பாலர்கள், அஷ்ட திசைகள், திசை மன்னர்கள், அஷ்டமா சித்திகள் எல்லாமே சேர்ந்து தெய்வத்தினுடைய சார்பாக ரெப்ரசன்டேட்டாக செய்தாங்க. தெய்வத்துக்கு நிறைய பிரதிநிதிகள் இருக்கிறாங்க தெய்வத்தினுடைய வேலையை எடுத்து செய்கிறதுக்கு. ஸோ இவங்களாம் அந்த பஞ்சபூதங்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க அடங்கியிருக்கு. நீர், நிலம், காற்று, வாயு, ஆகாயம் எல்லாமே வந்து மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணுது. சரியாக நேரில் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று இல்லை. காற்று இல்லாமல் இருக்க முடியுமா? தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? சரியாக இடம் இல்லாமல் இருக்க முடியுமா? எல்லாத்துக்குமே எல்லாம் தேவைப்படுது. ஓகே நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இந்த சக்தியெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. அந்த அதிர்ஷ்டம் வந்து பலவாறாக பிரிஞ்சிருக்குது. எது எப்படி இருந்தாலுமே அனைத்துக்கும் மூலாதாரம் வந்து இறைவன் தான். சரியா, ஆண்டவன் கட்டளைப்படி தான் அனைத்தும் நடக்கும். ரைட்டு. இப்போ வந்து 3 ராசிக்குமே ராசி பலன் சொல்லிட்டேன். 3 ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்குமே லக்கி நம்பர் சொல்லியிருக்கிறேன், அதிர்ஷ்ட தேவதை சொல்லியிருக்கிறேன், அதிர்ஷ்ட கலர் சொல்லியிருக்கிறேன், அதிர்ஷ்ட திசை சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு 3 ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பரை மட்டும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து லக்கி நம்பர் அப்படி பார்த்தோம்னா 6ஆம் நம்பர், 4ஆம் நம்பர். அடுத்து சுவாதி, சதயம், திருவாதிரை இதுக்கு வந்து 4ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 1ஆம் நம்பர்.
விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர். வாழ்த்துக்கள் நேயர்களே. நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினைப்போம், எண்ணி இதெல்லாம் ஈடேறட்டும், எல்லாம் இன்பமயமாக மாறட்டும், அனைத்து வளங்களும் நலங்களும் பெறுங்க, தேக ஆரோக்கியத்துடன் இருங்க, தீர்க்காயுளுடன் இருங்க, என்றும் நல்லதே நடக்கட்டும். காமதேனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஸ்கைப் பட்டன் ஆன் பண்ணுங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதை விட்டுட்டு மற்ற பிரச்சனை, உங்கள் சொந்த பிரச்சனை, சுய பிரச்சனை, எதனாச்சும் தீராத பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு பரிகாரம் வழிபாட சொல்லுவோம். சரியா? வாழ்த்துக்கள். இது தினசரி மாறும். சரியா? நான் வாய்ப்பு இருக்கும்போது எல்லா ராசிக்கும் போடுவேன். இன்றைக்கி காமதேனு சேனத்திலிருந்து 6 ராசிக்கு போட்டிருக்கிறேன். சிம்மம், தனுசு, மேசம், துலாம், கும்பம், மிதுனம், இந்த 6 ராசிக்கு போட்டிருக்கிறேன். பார்ப்போம், எனக்கு நேரங்காலம் இருந்துச்சுன்னா தொடர்ந்து போடுறேன். அனைவரும் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. நன்றி. வாழ்த்துக்களுடன் காமதேனு ஜோதிடம். நன்றி. வாழ்க வளமுடன்.